Hi friends, welcome back to Praganya home. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு routine vlog தான் பார்க்க போறீங்க. அதாவது மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரையிலும் நான் என்னென்ன செய்ய போறேன்னு. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் எந்திரிச்சு as usual வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா ரெஃப்ரெஷ் அதாவது குளிச்சாச்சு. இப்போ வந்து லாக்டவுனுங்கிறதுனால வந்து அதாவது இந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வர வேண்டாம்னு ஜிம்மிலேருந்து நேராக வந்து பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் மார்னிங் ஒர்க்கே வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இதோ கருவேப்பிலை நேத்தி வந்து அம்மா வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக இருக்கவும் அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை தோசைக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய போகிறது கிடையாது. அது வந்து நம்ம வந்து இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதில் வந்து நமக்கு எத்தனை தோசைக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து கருவேப்பிலையை அரைச்சி, கருவேப்பிலை அரைக்கும் போது ஒரு 2 மிளகு 2 ஜீரகம் சேர்த்து அதோட அரைச்சி அப்படியே அந்த விழுதை வந்து தோசை மாவில் கலந்துக்கிட்டு தோசை சுட்டால் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா வந்து கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி நான் கார சட்னி அரைக்க போகிறது கிடையாது. நேத்தி வந்து சுண்டல் செஞ்சது போக பேலன்ஸ் வந்து கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொண்டக்கடலை குருமா செஞ்சு வைக்கலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். என்னடா இவங்க வந்து ஏதாவது இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பா. நெயில் பாலிஷு தானாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறா. அது வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இது அதுன்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ அந்த கருவேப்பிலை விழுதை அரைச்சி நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ, எத்தனை தோசைக்கு மாவு தேவையோ அத்தனை தோசைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் ரொம்ப லைட் கலராக இருந்தால் இன்னும் கூட கருவேப்பிலை நம்ம வந்து அரைச்சி போட்டுக்கலாம். இப்படி வீக்லி நம்ம வந்து 1 டைம் ஆவது வந்து கருவேப்பிலை தோசையெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஹேர் ஃபால்லாம் இருக்காது, ப்ரீ மெச்சூர்டு க்ரே ஹேர்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை தோசையாக ஊற்றிட வேண்டியது தான். இந்த குருமா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குருமா செஞ்சிடலாம். இந்த குருமா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலே ஒரு 5 மினிட்ஸில் பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான ஒரு குருமா தான் இது. இது எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்தோடையுமே சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசையோடு இதை சர்வ் பண்ண போகிறேன். இப்போ கருவேப்பிலை தோசையும் சுட்டாச்சு. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு முறை வந்து கருவேப்பிலை தோசை, அப்புறமா வந்து பசலைக்கீரை சப்பாத்தி, அடுத்து வந்து இந்த முடக்கத்தான் தோசை இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராத இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு நானும் பாப்பாவும் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நானும் என் சிஸ்டரும் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் போகிறோம் ஷாப்பிங்காக. ஏன்னா வந்து ஒரு பாஸ்ட் 2 டேஸாக வந்து திரும்பவும் லாக்டவுன் போடுறாப்புல ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரொவிஷன் மற்ற ஜாமான்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறோம். போயிட்டு வந்து அப்புறமா கிளம்பிட்டோம். பாருங்கள், ஃபுல் சேஃப்டியாக கிளம்பிட்டாங்க. ஓகே, நாங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் ஈவினிங் வரையிலும் இருப்போம். அம்மா சமைச்செல்லாம் வச்சுட்டாங்க. மற்றபடி ஒன்றும் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் ஷாப்பிங் போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அப்படி போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, கொஞ்சம் ப்ரொவிஷன் அதெல்லாம் வாங்கிட்டு பாப்பா வந்து சின்ன குட்டி வந்து புது கொலுசு போட்டிருக்கான்னு இவ கொலுசும் பழசாக போயிடுச்சு. ஓகே சரின்ட்டு அதை போட்டுட்டு இந்த கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தது. ஏன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ரெகுலராக போடுறதுக்கு இந்த டிசைன் தான். இது கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த கொலுசு வாங்கிட்டு வந்தாச்சு. போடுவோமாடா? போட்டு விடவா? இரு போட்டு விட்றேன். இப்போ செல்ல குட்டிக்கு கொலுசு போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. போங்க 2 பேர் போய் விளையாடுங்க, ஓடுங்க. நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு விட்றேன். இரு 2 பேருக்குமே சூப்பராக 2 கலர் போட்டு விட்றேன். இப்போ போய் விளையாடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டு ஒரு
இப்போ பார்த்தீங்கன்னா நானும் சிஸ்டரும் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்து ஒரு 2:30 3 ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப பசி எடுத்தது. அதனால் அம்மா வந்து சூப்பராக இன்றைக்கி உருண்டை குழம்பு. யூஸ்வலாக நான் வந்து உருண்டை குழம்பெல்லாம் வந்து வீட்டில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்ட்டு நான் வைக்க மாட்டேன். எப்போதுமே அம்மா வச்சா கொடுத்து விட்ருவாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கேன்ட்டு அம்மா உருண்டை குழம்பு, முட்டைக்கோஸ், கேரட் பொரியல், மாம்பழம், வத்தல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. வந்த பசிக்கு சூப்பராக நானும் தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்தோம். அந்த கொலுசை போட்டு விட்டோம். ஜாலியாக விளையாட போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவ்வளோதான், பெரிய வேலை முடிஞ்சது. இனிமேல் வந்து வெளில போகிற வேலையே இருக்காது. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா லாக்டவுன் போடுறதுனால தான் வந்து ஓகே வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுடுவோம்ங்கிறதுனால வாங்கிட்டு வந்துட்டோம். இனிமேல் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்டு தான். இன்றைக்கி போனால் திரும்பவும் ஹவுஸ் அரெஸ்ட்டு தான். பார்ப்போம். இப்போ ஈவினிங் மாதிரி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்தது. இன்றைக்கி லன்ச் வேலை இல்லாததுனால அதனால் பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு லட்டுக்கு வந்து எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இது வந்து நல்ல கருப்பு உளுந்தை வறுத்து ஒரு 2 டம்ளர் கருப்பு உளுந்துன்னா ஒரு அரை டம்ளர் வந்து பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து மிக்சியிலையே வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம உளுத்தங்களியெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை வந்து செஞ்சு கொடுத்தோன்னா பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் அந்த இடுப்பு வலியெல்லாம் வராத இருக்கும். அதனால் வந்து நான் அடிக்கடி இது மாதிரி அப்பப்போ செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து டைம் ஆகும். இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக களி செஞ்சிடலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து கோல்டு கலரில் எடுத்த பிறகு அரிசியும் வறுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு 2 மாதம் ஆனாலும் இந்த ஒரு உளுத்தங்களி ப்ரிப்ரேஷன் வந்து வீணாகவே போகாது. இது மாதிரி செஞ்சுக்கிட்டால் வேலையும் குறையும். ஸோ இப்போ உளுத்தங்களிக்கு இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து களி செஞ்சு ஈஸியாக சாப்பிட்லாம். இப்படி தான் இருக்கும். ஒன்றும் பாதியமாக உடச்சி வச்சுக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து எள்ளுருண்டை செய்யணும். உளுத்தங்களிக்கு ரெடி பண்ணியாச்சு, எள்ளுருண்டை ரெடி பண்ணி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிலக்கடலையே நம்ம வீட்டிலையே வறுத்து யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து அந்த சிக்கு வாடெல்லாம் வராத இருக்கும். இன்றைக்கி நான் வந்து யூஸ்வலாகவே நான் இது மாதிரி தான் நிலக்கடலை வந்து யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து இது மாதிரி பேக்கடாக விற்கும். அரை கிலோ 1 கிலோன்னு வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு எப்பப்போ தேவையோ, இது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் இந்த கடலை வந்து வீணாகவே போகாது. இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 இயர் வரையிலும் கூட இது நல்லாயிருக்கும். இதை வந்து தேவைப்படும் போது நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து கடலை கடையிலெல்லாம் வந்து மணலில் தான் வறுப்பாங்க. நம்ம வந்து மணல் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குன்னு தெரியாது. அதனால் வந்து சால்ட்டில் வந்து இது மாதிரி வறுத்து நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சட்னிக்கோ இல்லை வந்து நம்ம வந்து ஏதாவது சமையலுக்கோ வந்து நிலக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாகவே இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி வறுத்து வைக்கிறதுனால கெட்டே போகாது. அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசமாக. ரொம்ப சால்ட்டு போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதில் இன்றைக்கி வந்து நான் ஒரு 1/4 கிலோவுக்கு தக்கன நிலக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்கள். தோல்லாம் வந்து அதுவாகவே வந்து உரியிற லெவலுக்கு வந்து வெடுப்பட்டுருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கைவிடாமல் இப்படியே பெரட்டிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாம் ஈவனாக வந்து வறுபற்றும், கருகாமையும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்குன்னு இன்றைக்கி வந்து நான் சமையல் இல்லாததுனால இதெல்லாம் என்னால் செய்ய முடிஞ்சுது. இன்னும் பாப்பாவோட புக்கு கபோர்டு வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு இருக்கிறேன். அது டயத்தை பொறுத்து தான். இல்லைன்னா வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து ஆப்பிளும் மாதுளம்பழமையும் கலந்து ஒரு ஜூஸ் அடித்து குடிச்சிட்டா அந்த டைமிங்கில் விளையாட்டு பிஸியில் வந்து சரசரன்னு குடிச்சிடுவோம். அதுவே மாடிக்கு வந்து குடிக்கணுன்னா ரொம்ப சேட்டை பண்ணிவிட்டு ஒரு ஜூஸை ஒரு 1/2 ஹவராவது குடிப்பான். அவளுக்கு வந்து நாங்கள் வந்து இது வந்து ஜூஸ் வந்து அவளுக்கு கொடுத்துட்டு பேலன்ஸை ஒரு லேட்டராக கொஞ்சம் நாங்கள் குடிச்சிக்கலான்ட்டு டோட்டலாக போட்டு வச்சுடுவேன் நான். அடுத்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹெர்பல் டீ தான்
அதுக்கு வந்து துளசியை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த சீசனில் வந்து நம்ம வந்து ஏதாவது லெமன் டீ, மின்ட் டீ, துளசி டீ இது மாதிரிலாம் குடித்தோன்னா நம்ம த்ரோட்டுக்கு ரொம்ப இதமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த துளசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டீ எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் சூப்பராக போடுவாங்க. நான் ஜூஸ் போட்டு முடித்த பிறகு வந்து அவங்க வந்து கிச்சனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து நான் வந்து கபோர்டை வந்து அரேஞ்ச் பண்ண போகணும். டீயும் ஜூஸையும் ரெடி பண்ணிட்டாலே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஈவினிங் ஒர்க்கு இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பிரகன்யா ஸ்கூலில் வந்து பிரகன்யாவுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கபோர்டில் இதில் தான் நான் ஆல்ரெடி வந்து பாப்பாவுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எவ்வளோ ஒரு கண்ணாம்னான்னு வச்சுருக்கா பாருங்கள். இதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு, ரஃப் நோட்டு இதெல்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கு ஷெல்ஃப் எல்லாம் வந்து காலையிலேருந்து வேலை செய்யணுன்ட்டு அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பட் வந்து இது எத்தனை நாளைக்கு வந்து இப்படி மெயின்டைன் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாப்பா ஃப்ரீக்வெண்ட்டாக இதை திறந்து மூடி அது மாதிரி சும்மா வந்து ஏதாவது செஞ்சிகிட்டே இருப்பான். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரையான்ஸு, பென்சிலு, கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில்ன்ட்டு இப்போ ஏகப்பட்ட பாக்ஸை பிரித்து இதில் கிடக்குது. இதில் வந்து ரெகுலராக வந்து எடுக்கக்கூடிய பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர் வச்சுருக்குறா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாக்ஸு பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இப்படி தான் இதில் வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக, அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் வந்து அழகாக புக்ஸ் அண்ட் நோட்டு, பேட் எல்லாத்தையும் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் கேம்ஸ் ஐட்டம், நிறைய வந்து பென்சில், ரப்பர் அது மாதிரிலாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கு. இது வந்து தேவையில்லாத லாஸ்ட் இயர் யூகேஜி புக்ஸ், இது எதுக்காவது போட்டுக்கலாம் அங்கிறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.